இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். நோட் எடுக்காமல் எழுதாமல் படிக்காமல் எல்லோரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற வகையில் அன்றாடம் நம்ம பேசக்கூடிய எழுதக்கூடிய சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளில் எது சரியாக இருக்குது எது தப்பாக இருக்குது அப்படி நம்மளை அறியாமல் பேசக்கூடிய எழுதக்கூடியதை அந்த தப்பானதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பல எபிசோட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த 27வது எபிசோடில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்ரிவியேஷன்ஸ். ஷார்ட்டாக சும்மா ஒரு 10 நிமிஷம் இந்த அப்ரிவியேஷன்ஸே இதை வந்து ஒரு எபிசோடாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் இப்போ அப்ரிவியேஷன் பிஏக்கு என்ன அப்ரிவியேஷன், பிபிஏக்கு என்ன அப்ரிவியேஷன், பிஎஸ்சி இதை பாருங்கள், பிஏ பிபிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்பிஏ எம்எஸ்சி எம்காம் பிஎட் எம்எட் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் என்ன பண்ணுறீங்க, பிஇ பிடெக் எம்இ எம்டெக் அண்ட் எம்பிபிஎஸ் பிஹெச்டி எம்ஃபில் இப்படிலாம் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் நம்ம இதுக்குலாம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன டிப்ளமோ படிப்போம், டிசிஇ டிஎம்இன்னு படிப்போம், அது டிப்ளமோ. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா இதுதான் உங்கள் படிப்பு அப்படின்னா இதுக்கான அப்ரிவியேஷன் உங்களுக்கு தெரியுமா? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 99.9% தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை இது மட்டும் இல்லை, சப்போஸ் டிப்ளமோ இருக்குன்னு வச்சுங்களேன், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கு, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிஇஇ, டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிஹெச்எம், இதை பிஹெச்எம், மாஸ்டர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜர் எம்ஹெச்எம், அப்படி எம்ஹெச்எம் இல்லை, பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. இப்படி ஏதாவது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் டிகிரி இதுக்குள்ளே இருந்தாக்க, புரியுங்களா? உங்கள் டிகிரி இதுக்குள்ளே இருந்தாக்க அதுக்கான அப்ரிவியேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சும்மா கேட்குறேன். தெரியும் அப்படின்னா மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். அது தெரியும் அப்படின்னா நீங்கள் பிபிஏ படிச்சிருந்தா, எம்இ படிச்சிருந்தா, எம்டெக் படிச்சிருந்தா, நான் கேட்குறேன், எம்இ எம்டெக்கு எம்பிபிஎஸ் வாட் எவர் மேபி எம்காம் எம்எஸ்சி இதாக படிச்சிருந்தீங்கன்னாக்கா, பிஎட் படிச்சிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான அப்ரிவியேஷன் என்னென்னு கேட்குறேன். நீங்களே சொல்லுங்கள். அதுக்கான அப்ரிவியேஷன் இதுதான் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்களே சொல்லுங்கள். என்னடா இது கூட தெரியாமல் என்ன சார் நீங்கள், நாங்கள் படித்த படிப்புக்கு அப்ரிவியேஷன் தெரியாமல் படிச்சிருப்போம்மா, என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க சார் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குறீங்கல்ல. ஒன்று நீங்கள் வாயை விட்டு கேட்கலாம், இல்லை உங்கள் மனசாட்சியை உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன கேட்குற இது ஒரு கேள்விலாம். இப்போ இது தெரியாமல் நினச்ச டிகிரி காலேஜில் படிச்சிருப்பானா, அதுவும் பிஏ கூட ஓகேலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்றலாம், பிஏ ஓகேன்றான் சார், யூஜி படித்தவங்களும் ஓகேன்றலாம். அது மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்போமா சார் அப்படின்னு கேள்வி கேட்குது. எனக்கு புரியுது, உங்கள் மனசில் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியில் பதில் சொல்லுங்கள். நீங்கள் படித்த படிப்புக்கு இது தான் அப்ரிவியேஷன் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ பிபிஏ படிச்சிங்கன்னா அதுக்கான அப்ரிவியேஷன் சொல்லுங்கள், எம்ஏக்கு என்ன அப்ரிவியேஷன் அது சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், உங்கள் மனசு சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? அது தப்பு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் தப்பு. இங்கே இருக்க படிப்புக்கு எதுக்கு நீங்கள் அப்ரிவியேஷன் சொன்னாலும் நீங்கள் தப்பாக தான் சொல்லுவீங்க. அடித்து சொல்கிறேன், தப்பாக தான் சொல்லுவீங்க. அது எப்படி சார் நீங்கள் வந்து இவ்வளோ இதாக சொல்கிறீங்க? தெரியும் எனக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி முறை தெரியும். நீங்கள் எதுக்கு அப்ரிவியேஷன் கேட்டாலும் தப்பாக தான் சொல்லுவீங்க. அப்போ சரியானது என்ன சார் அப்படின்னு சொல்லட்டுமா? ஒன்றுமே இல்லை. இது இங்கே எதுக்கு இதெல்லாம் இருக்கோ இதோட அப்ரிவியேஷன். இப்போ பிஏக்கு அப்ரிவியேஷன் நான் சொல்லட்டுமா? பிஏ தான். இது எல்லாமே அப்ரிவியேஷன் தான். பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, எம்இனா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், இப்படி தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. யார்கிட்ட அப்ரிவியேஷன் கேட்டாலும் உடனே நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஷன் சொல்கிறீங்க, ஃபுல் ஃபார்ம் சொல்கிறீங்க. அப்ரிவியேஷன் கேட்டால் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறீங்க. அப்ரிவியேஷன் சுருக்கம் தானே. அப்போ கேள்வியே பதில் இருக்குது. பிபிஏக்கு என்ன அப்ரிவியேஷன் சார்? அப்ரிவியேஷனே பிபிஏ தான் சார். அதுக்குமே ஏற்கனவே பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சுருக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே எங்கே கொஞ்சம் சுருக்குறது சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய அப்ரிவியேஷன் சரியாக சொன்னீங்களா? இல்லை தானே?
இது வந்து எதை காட்டு தெரியுமா உங்களுக்கு? யாரை கேட்டாலும் நீங்கள் எந்த இன்டர்வியூ வராங்க, என்ன படிச்சீங்க, எம்ஏ, அதோடைய அப்ரிவேஷன் என்ன சார்? மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் சார். இது எதை சொல்லுது அப்படின்னா, கேள்வியே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற சொல்லுது. வவல்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? தெரியும் சார். என்ன? ஏஇஐஓயு சார். அதுவும் தப்பு தான். வவல்ஸ்னால் ஏஇஐஓ கிடையாது. வேறு என்ன சார்? வவல்ஸ்னால் ஆங்கில உயிரெழுத்து, அவ்வளோதான். வவல்ஸ் மீன்ஸ் வவல்ஸ். தட் இஸ் வவல் மீன்ஸ் த பேசிக் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் இல்லையா? நம்ம வவல்ஸ்னால் என்னென்னு கேட்டால் அவங்க என்னென்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வவல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஏஇஐஓயு. வவல்ஸ்னால் என்ன? அந்த இங்கிலீஷோட உயிரெழுத்து சார், இல்லையா? அந்த உயிரெழுத்துக்கு பேர் தான் இங்கிலீஷில் வவல்ஸ்னு பேர். ஓகே, தட்ஸ் கான்சோனன்ட் டு தி ஆப்போசிட் டு தி கான்சோனன்ட்ஸ். கான்சோனன்ட் என்ன? மெய் எழுத்து. அதுக்கு ஆப்போசிட் சார், ஆப்போசிட் டு தி கான்சோனன்ட் சார் அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்லும்போது இவனா நம்மளா ஒரு கற்பனையில் இருந்துக்கிறது. நேராக ஒரு ராங் ரூட்டில், நான் சொன்ன மாதிரி ராங் ரூட்டில் ஒரு டாக்ஸி டிரைவர் வர்றாரு. ஆனால் ராங் ரூட்டில் வரக்கூடிய டாக்ஸி டிரைவர் வந்து மெல்ல வராரு, இல்லை வேகமாக வராருன்னு வச்சுங்களேன். ராங் ரூட்டில் உண்மையில் வரக்கூடிய டாக்ஸி டிரைவர் வேகமாக வராரு. ஆனால் முறையான வழியில் வரக்கூடிய லாரி வந்து மெல்ல தான் போகுது. முறையாக அந்த வழியில் வரக்கூடிய லாரி மெல்ல போகுது. ஆனால் ராங் ரூட்டில் வரக்கூடிய டாக்ஸி டிரைவர் வேகமாக வராரு. இப்போ இந்த போலீஸ் அங்கே நிற்கிறாரு. யாரை திட்டுவார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, யாரை திட்டுவார்? அந்த ராங் ரூட்டில் வரக்கூடிய டாக்ஸி டிரைவர், இல்லையா? ஆனால் வந்து இந்த போலீஸ் வந்து லாரியை கொடுத்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டாக்ஸி டிரைவர் தான் வர்றாரு, டாக்ஸி வரல. டாக்ஸி டிரைவர் தான் வர்றாரு ராங் ரூட்டில். அப்போ டிரைவர் நடந்து போகும்போது ராங் ரூட்டாக ரைட் ரூட்டாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? டாக்ஸி டிரைவர் வராருன்னா டாக்ஸியே வர மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி தான் அப்ரிவேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதுவே பிக்கு என்ன அப்ரிவேஷன்? பி தான் சார். அடிச்சு சொல்லணும் சார், பி தான் அப்ரிவேஷன். அதுக்கு என்ன சார் அப்ரிவேஷன் இருக்குது? அதுவே அப்ரிவேஷன் தானே அப்படிங்கணும். எக்ஸ்பேன்ஷன் அல்லது ஃபுல் ஃபார்ம். பிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அல்லது பிக்கு என்ன எக்ஸ்பான்ஷன், அப்படி ரெண்டு இப்படி சொல்லி கேட்டால் தான் தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் என்ன சொல்லுமோ சொல்லிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு எப்படா இருக்கும் சார்? அமாவாசை ரொம்ப இருட்டாக இருக்கும் சார். ஏன் மற்ற நாள் வெளிச்சமாக இருக்குமா? என்றைக்குமே இருட்டாக தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பகலில் வெளிச்சமாக தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அமாவாசை அன்னைக்கு பகலில் வெளிச்சமாக இருக்கும் சார், நைட்டில் இருட்டாக இருக்கும் சார். ஆனால் வழக்கமாக இருட்டாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் இருட்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறோம்? அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கும் சார். ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு டிராஃபிக்கில். அப்போ ஒருத்தன் வந்து ஹெட்லைட் போடாமல் வந்துட்டான். இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ஹெட்லைட் போடாமல் என்றைக்கு வர்றான்? சாதாரண நாளில் வரல, அமாவாசை அன்னைக்கு வர்றான். அதுவும் ஆனால் அவர் பார்த்துட்டாரு. ஏன்டா போலீஸ் பிடிக்கல அப்படின்னா அப்படிங்கிறான். நம்ம ஏன்டா போலீஸ் பிடிச்சா? அவன் பகலில் வந்துருப்பான் சார், பகலில் லைட்டு போடணும் அப்படின்னு கேட்கலாம். அமாவாசை அன்னைக்கு பகலில் வந்திருப்பான். ஸோ அமாவாசை அன்னைக்கு பகலில் வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? வழக்கமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, அமாவாசைனா இருட்டு, டாக்ஸி டிரைவரான டாக்ஸி வருது. அதுமாதிரி நம்மளாக ஒரு கேள்வியை அதாவது எப்போவுமே நம்மளுடைய கல்வி முறை எப்படின்னா, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண தான் ரெடியாக இருக்காங்க. கேட்ட கேள்வி சரியாக தப்பா? இதை தான் என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். தவறான ஒரு கேள்வியை கொடுப்பேன். 10 கேள்வியில் 10ல் 1 தப்பாக இருக்கும். அந்த பையன் என்ன ஆன்சர் பண்ணால் ராங் கொஸ்டின் எழுதணும். இந்த கேள்வி தவறுன்னு எழுதால் மட்டும்தான் மார்க். அதுக்கு இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆன்சர் பண்ணியிருந்தானா ஒரு மார்க் ஃபெயில், ஒரு மார்க்கை ரெடியூஸ் பண்ணிடுவேன், ஒன்றை லெஸ் பண்ணிடுவேன். அவன் எழுதணும் கொஸ்டின் இஸ் ராங் அப்படின்னு எழுதணும். இந்த கேள்வியே தவறுன்னு எழுதினா மட்டும்தான் அவனுக்கு நான் மார்க் போடுவேன். இப்போ மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, கேள்வியை புரிந்து கொள்ளும் திறன் வேண்டும். முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி வந்து எப்பவுமே கேள்விங்கிறத வந்து இந்த அப்ரிவேஷன் வச்சு சொல்ல, கேள்விங்கிறது அடுத்தவன் நம்மளை கேட்கக்கூடாது. முதல்ல நீங்கள் உங்களை கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்களை கேளுங்க. ஏன் 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 நமக்கு இங்கிலீஷ் தெரியல, ஏன் நமக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஏன் நம்மளால் இது முடியல, ஏன் ஏன் ஏன்னு கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏன்னு கேட்குறது கிடையாது. தான் ஆயிடுது எல்லாமே. எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், ஐயோ
நாம் அந்த மமதையிலே நம்ம படித்து முடிச்ச வேலையை வேலை கிடைக்க மாட்டேங்குது. எப்போவுமே ஆசிரியர்கிட்ட போய் சார் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், எனக்கு தெரியல சார் சொல்லிக் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூல் வாத்தியாக இருக்கட்டும், இல்லை காலேஜில் உள்ள ஹெச்ஓடி லெக்சர் யாராக இருக்கட்டும், நம்ம போய் கேட்கணும். நம்ம போய் எப்படி கேட்போம்? முதல்ல நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு. அப்போ கண்டுபிடிச்ச பிறகு இது தெரியலை, இது ஏன் தெரியல, அடுத்து ஏன்கிற கேள்வி. ஏன் என்ற கேள்வி மனிதன் கேட்காமல் வாழ்க்கை இல்லை. மனுஷன் கேட்கணும். எந்த மனுஷன்? நம்மளே கேட்டுக்கணும், அடுத்த கேட்க மாட்டான். ஏன் என்ற கேள்வி மனிதன் கேட்காமல் வாழ்க்கை, எந்த மனுஷன் கேட்பாரு சார்? யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான். நம்ம கேட்காம நான் எம்இ படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. தாங்கிற அகம்பாவம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மாரு. அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. அவர் வேஸ்ட்டாக அந்த வாத்தியார். வகுப்பறையில் பாடம் நடத்த சொன்னால் எல்லாம் கை காலெலாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. தமிழில் பேசுனாவே ஒரு எங்கே இது போய் இங்கிலீஷ் இன்டர்வியூ இங்கிலீஷ் பேசுகிறது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் ஒரு மேட்டர் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் முதல்ல என்ன ஏன்னு கேளுங்க. ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல? முதல்ல தமிழ் தெரியல. என்ன தமிழ்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், உங்களுக்கு கண்டுபிடிங்க. அதை பற்றி ஒரு எபிசோடில் போட்டிருக்கேன், தொடர்ந்து ஒரு எபிசோட பாருங்கள். அதனால் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் தமிழே தெரியல. அதான் உண்மை. அது தமிழில் என்ன தெரியல? நேற்று இன்று நாளை, அது 3 என்ன. மற்றபடி திருக்குறள் சிலப்பதிகாரம்லாம் படிக்க சொல்லலை, அது தெரியல. அது தெரிஞ்சுங்க. இதை ஒரு எபிசோடில் பாருங்கள், அதை பற்றி போட்டிருப்பேன். அதாவது நீங்கள் பெரிய புராணம், சீராபுராணம், குண்டலகேசி, மணிமேகலை, திருவாசகம், மணிவாசகம்லாம் படிக்க சொல்லலை. தமிழில் நேற்று இன்று நாளை. வந்தான் பாஸ்ட் டென்ஸு, வர்றான் ப்ரெசன்ட் டென்ஸு, வருவான் ஃபியூச்சர் டென்ஸ். வந்தான் வர்றான் வருவான், தந்தான் தர்றான் தருவான், சொன்னான் சொல்கிறான் சொல்லுவான், கேட்டான் கேட்குறான் கேட்பான், செத்தான் சாகுறான் சாவான், பொழைச்சான் பிழைக்கிறான் பிழைப்பான், படித்தான் படிக்கிறான் படிப்பான். அவ்வளோதான். இதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி தமிழ்நாட்டை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. இதுதான் உயிர் தமிழில். கீதை உபச்சாரம் மாதிரி, எது நடந்ததோ எது நடக்கின்றதோ எது நடக்க இருக்கின்றதோ அதான். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, இது நடக்கின்றதோ நன்றாக நடக்கின்றது. அப்படி அந்த ஃபியூச்சர் இப்படி சொல்லும்போது மழை வரும்னு சொல்லணும். மழை வரப்போகுது, மழை வந்துச்சு, மழை வருது, மழை வரும். சொன்னால் சொல்கிறான் சொல்லுவான் தான் சொல்லணும். அதை விட்டு சொல்ல போகிறான், சொல்லலான்னு ஐடியா பண்ணிட்டு உட்காந்துருக்கான், சொல்லலான்னு சொல்லுவான். முள்ளு குத்துனுச்சு, குத்துன்னு சொல்லணும். அதை விட்டு முள்ளு குத்த போகுது, குத்த ஓடுது, குத்த தாவுதுன்னு சொல்லக்கூடாது. முள்ளு குத்தும். தமிழ் தான். தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷ் காலையில் வந்திருக்கு, இங்கிலீஷ் ஹிந்திலாம். இந்த தமிழ் இந்த 3 போதும். பாக்கி இலக்கியம்லாம் நீ படிக்கவே வேண்டாம். இங்கிலீஷை நல்லா படிச்சிங்கன்னா லட்சத்தில் சம்பளம் காத்திருக்கு. அதை படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்கள தான் சரி தான். இப்போ நீங்கள் படிக்கிறவங்களும் தான் சரி. கொஞ்சம் தயவு செய்து படித்து முடிச்சு வேலை தேடுறீங்களே. நிறைய இடத்துல இங்கிலீஷ் தெரியல வெளியில் வந்துருப்பீங்களா வேலை கிடைக்காம. இப்போ படிக்கிற பசங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா, மை டியர் பிரதர்ஸ். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், டே இங்கிலீஷ் ஒழுங்காக படிங்க சொல்லுங்கப்பா. பார்க்குறவங்களாம் சொல்லுங்கப்பா, பார்க்குறேன்னா சொல்லுங்கள். மாட்டுக்கு புல்லை கொடு, காக்காவுக்கு தண்ணியை வை. இதெல்லாம் விட புண்ணியம் என்னன்னாக்க, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா எதனால் கிடைக்கலன்னு கண்டுபிடிச்சி பின்னாடி வர பசங்க, டேய் இதெல்லாம் கற்றுட்டு வாங்கடான்னு சொல்லுங்கப்பா. பெரிய புண்ணியமாக போகட்டும். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு வழிகாட்ட வேண்டும். தாய்மொழியாவது இனிமையாக நல்லா புரிஞ்சுங்க. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு. நம்மள மாதிரியே பின்னாடி படிச்சு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் தேவையில்லை, சும்மா மார்க் வாங்கினா போதும், சர்டிஃபிகேட் வந்தால் போதும், சர்டிஃபிகேட்டில் பாஸ் வந்தால் போதும் அப்படின்னு அடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கப்பா. முடிஞ்சால் எதுக்கும் ஒன்று சொல்கிறாங்க, நாட்டை குட்டுச்சேர் பண்ணுறதுக்கு, நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கும் கட்சி பேர் வச்சு கூட்டணி வச்சு. நீங்கள் படிச்சிங்களா, ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சு வெளில வந்துட்டீங்களே, இந்த இங்கிலீஷ் எதனா வேலை கிடைக்கல, நீங்கள் 4 பேர் 5 பேர் ஒன்று சேர்ந்து இப்போ நீங்கள் படித்த காலேஜுக்கு போங்கப்பா. போய் தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள், தம்பிங்களா உங்களோட சீனியர்னு இப்போ தான் பாசிங் அவுட் ஆகிருக்கும், இங்கிலீஷ் செய்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க வேலை கிடைக்காம, நீங்களாவது காலேஜ் எடுக்கும்போது படிச்சுங்கப்பா. சார்கிட்ட கேட்டு இங்கிலீஷ் ஸ்பெஷல் கிளாஸ் படிச்சுக்கணும். எல்லா காலேஜும் எங்கெல்லாம் படிச்சுங்களா இந்த பதிவை பார்க்குற எல்லாமே சொல்லுங்கள். மிகப்பெரிய புண்ணியமாக போட்டோம். புண்ணியம் அப்படிங்கிறது யாருக்கும் பொண்ணையோ பொருளையோ சோறையோ பிஸ்கட்டையோ கொடுக்குறதில்ல, நல்ல வழியை காமிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம்.
அது நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள் அப்ரிவேஷன் என்ன? நீங்கள் படித்த படிப்புக்கு அப்படி இப்போ வந்து உதாரணம் எம்ஏக்கு என்ன அப்ரிவேஷன்? மாசா வாட்ஸா? எம்ஏ அப்ரிவேஷன் தானே? சூப்பர், நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி தான் பதில் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங். ஐயோ இது கூட தெரியல, நான் திருப்பேன் நல்லா. அதனால் இப்போ தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி எப்போவுமே இது என்ன சொல்லுதுன்னா, கேள்வியை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லுது. அதுக்காக தான் அந்த அப்ரிவேஷன். ஓகே, மீண்டும் மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி இது மாதிரி அப்ரிவேஷன் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே இதுதான் சொல்லுவாங்க. அப்போ சிரிச்சு அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைப்பா அது அப்ரிவேஷன் அப்படி கிடையாது, நான் கேட்டது சுருக்கம் தான், அதுக்கு மேலே இப்போ இதுவே நாங்கள் பிக்கு என்ன அப்ரிவேஷன், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், பி தானே அப்ரிவேஷன், என்ன கேட்டாலும் சொல்லுங்கள், நீ திரும்பி என்ன கேளுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்பான். பிக்கு என்ன அப்ரிவேஷன், பிக்கு அப்ரிவேஷன் பி தான், பி அதுவே சுருக்கம் தானே, அப்ரிவேஷனுங்கிறது சுருக்கமாப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.